இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத். டிஜிட்டல் உலகம், நிஜமான கவலைகள். வணக்கம். இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் 2வது எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் டாக்டர் உமா கருணாகரன். போன எபிசோடில் நம்ம கனவுகளையும் கவலைகளையும் பற்றி பேசினோம். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு உண்மையிலேயே அசத்தலானது. நிறைய பேர் அவங்க மனசில் இருக்கிறதை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த பாட்காஸ்டின் உண்மையான வெற்றி. இந்த வாரம் நம்ம எல்லோரையும் தினமும் ஆட்டி படைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் நம்ம டிஜிட்டல் உலகம். உடனே ஃபோனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் யூடியூப் ஷார்ட்ஸையும் பார்க்கணும்னு தோணுதா? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசாமல் சமூக வலைத்தளங்களில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க துடிக்கிறீங்களா? இதுதான் இன்றைய இளைஞர்களின் பெரிய சவால்களில் ஒன்று. நாம் ஸ்க்ரீன் அடிமையாக மாறிட்டோமா, இல்லை அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக ஆகிடுச்சா? வாங்க அதை பற்றி பேசுவோம். நம்ம வாழ்க்கை சோஷியல் மீடியாவில் ஒரு ஷோ மாதிரி மாறிடுச்சு. நான் என்ன சாப்பிட்டேன், நான் எங்கே போனேன், என்ன ட்ரெஸ் போட்டேன், எல்லாத்தையும் உலகம் பார்க்கணும். ஒரு ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போடணும்னா 10 ஃபோட்டோ எடுக்கிறோம், 10 ஃபில்டர் போடுறோம். ஏன் தெரியுமா? 1000 லைக் வரணும், நிறைய கமெண்ட் வரணும். அப்படி வரலன்னா நமக்கு ஒரு கவலை, நம்ம நல்லா இருக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு பயம். இதுதான் சோஷியல் வேலிடேஷன் அப்படிங்கிறதுக்கான தேடல். நமக்கு தேவை மற்றவங்களுடைய அங்கீகாரம். உதாரணத்துக்கு, என் நண்பன் ஒருவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தான். அங்கே எடுத்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டான். நண்பர்கள்கிட்ட இருந்து வந்த கமெண்ட்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனுக்கு நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட இருந்து எந்த கமெண்ட்டுமே வரலை. உடனே ஏன் கமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டான். அவன் நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம்னு நினச்சேன்னு சொன்னான். இது ஒரு சின்ன விஷயம், ஆனால் நம்ம உறவுகள் கூட இந்த லைக்கு கமெண்ட்டு அதெல்லாம் பாதிக்கப்படுது. இன்னொரு பெரிய பிரச்சனை FOMO, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என் நண்பர்கள் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, நான் போகலை. அவங்க போஸ்ட் போடும்போது ஐயோ நான் அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஒரு கவலை நமக்குள்ள வரும். இது மனசுக்குள்ள ஒரு தனிமையையும் பதற்றத்தையும் உண்டாக்குது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? முதல்ல நம்ம ஃபோனை ஒரு கருவியாக மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இல்லை. இதுக்கு ஒரு சில சின்ன விஷயங்களை நம்ம முயற்சி செய்யலாம். முதலாவது, தினமும் 1 மணி நேரம் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஃபோனை சைலண்ட்டாக போட்டுட்டு ஒரு புக்கை படிங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுங்க, இல்லைன்னா வெளியில் போய் நண்பர்கள் கூட நேரத்தை செலவிடுங்க. இது நம் மனசுக்கும் உடலுக்கும் ரொம்பவும் நல்லது. இரண்டாவது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவு எடுங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக பழகிடும். மூன்றாவது, சோஷியல் மீடியாவில் நாம் பார்ப்பது ஒருவனின் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை மட்டும்தான். அதற்கு பின்னால் உள்ள கஷ்டங்களை நாம் பார்ப்பதில்லை. அதனால அடுத்தவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட வேண்டாம். நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்வதுதான் இந்த சிக்கலுக்கான நிரந்தர தீர்வு. 1000 லைக் வந்தாலும் நம் மனசு நிம்மதி இல்லைன்னா இந்த லைக்கால என்ன பயன்? நண்பர்களே, இன்றைய பாட்காஸ்ட் உங்களுக்கு நிச்சயம் ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த தலைப்பு பற்றி உங்கள் கருத்துக்களை, கேள்விகளை, இல்லைன்னா அனுபவங்களை நம்ம சமூக வலைத்தளத்தில் இளைஞர்களின் குரல்ங்கிற ஹேஷ்டாகை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வாரம் இதைவிட ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன்.